எப்படி தள்ளாடுதுன்னு பாரா. டேய் நம்ம போய் போகும்போது தம்பி 2 போத்தல் வாங்கிட்டு வந்துருன்றோம். அடிச்சா குடுவில இந்த பாரு என் தம்பி துறை சொன்னான்ல அணிலுக்காக எங்க அண்ணன் தான் போராடுறா அப்படின்னு. இந்த பாரா டே பாரா டேய் டே பாரா எப்படி கெஞ்சுதுன்னு பாரா. அந்த போத்தலை கையில வச்சிருக்கேன் உங்க அண்ணன் தான்டா. இந்த பாரா பாரா இது காட்டுறது நிறைய காணொளி தேடணும் கிடைக்கல. இங்க பாரு இது உனக்கு ஒரு மாதிரிக்கு காட்டுறேன் புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். பாம்புடா விஷ பாம்புடா கொத்திப்புறம் கொன்னூரும் நினைக்காம தண்ணியை ஊத்துறாரா குடிச்சிட்டு போதுரா. டே இந்த பாம்புலாம் உங்களை நல்லா இருக்க விடாரா. டே சாமி டே இங்க வாரா பாரா. மாடு நிலைமைய பாரா. தேனீக்கள் நிலைமைய பாரா. டே தேனீக்கள் நிலைமை தேனியெல்லாம் செத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிடும்டா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுங்கிற விஞ்ஞானி சொல்றான்டா 4 ஆண்டு கூட மானோட சமூகம் இருக்காது. தேனீக்கள் இல்லைன்னா எதுவும் பூக்கும்டா காய்க்காதுடா. மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சோத்துக்கலாம செத்து போயிடுவோம்டா. பாரா டே பாரா. இந்த சிட்டுக்குருவிலாம் பண்ண பாவம் என்னடா. இந்த பூமியில இந்த மனுஷப்பைய வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொள்றான்டா. டே கொள்றான்டா. இங்க வாரா டே இங்க வாரா. கொத்த வர பாம்பு தவிச்சு நிக்கிறத பாரா பாரா. இங்க பாரா எறும்பு பாரா என்ன பாடுபடுது பாரா. இங்க பாரடா என் மக்களே என் பிள்ளை செல்வமே பாரடா. உன் தாயின் வயிற்றிலே உன் தாயின் வயிற்றிலே உன்னை பத்திரமாக உன் தாயின் கருப்பையிலே தண்ணீர் குடத்திலே நான் தாண்டா உன்னை சுமக்கிறேன். பாரா கையை கால அசைச்சு இதமான வெப்பத்துல உன்னை பத்திரமாக பாதுகாத்து வச்சது நான் தாண்டா உன் தாயின் கருப்பைக்குள்ளே. பிறக்கும் போது மகனே என் மகளே என்னை உடைத்து தாண்டா பிறந்தாய். அந்த குடத்தை உன் தாயின் பனி குடத்தை உடத்தை தாண்டா பிறந்தாய். பிறந்த உடனேயே நான் தாண்டா உன் உடலில் ஒட்டி இருக்க அழுக்கை துடைத்து குளிக்க வச்சேன். பாரா பாரா நான் பெற்ற மகனே பார். நான் தாண்டா உன்னை குளிக்க வச்சேன். உன் தாயின் மாறல முதன்முறை பசிக்கு பால் உடித்தாயடா. பால் நான் தாண்டா. வெள்ளை நிறத்தில் உன் தாயின் மார்பு வலியே பாலாக வந்து பசிதித்தவன் நான் தாண்டா. பாரடா பாரடா நான் பெற்ற மகனே. இனிமே நான் போராட்டம் இந்த எறும்பு ஆடு மாடு நாய் நரிக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்க போறேன். இந்த எஸ்ஐஆர்ல ஒரு திருத்தத்துல ஏன்னா அப்பதான் அதுதான் நல்ல தலைவர்களை தேர்வு செய்யும்னு தூய குடிநீர் என்று அவன் சொல்றான். இது தூயதல்ல தீயது என்று நாம் சொல்றோம். இந்த புட்டி நீர் ஒவ்வொரு நொடிக்கும் பல குழந்தைகள் உயிரிழக்குது. ஏன்னா தூய குடிநீர் என்று அவன் நஞ்ச வியாபாரம் பண்றான். நீ இதை பாரு. உனக்கு பார்க்கும் போதுதான் உனக்கு தெரியும். மேத்யூ பார்லோ என்கிற நீரியல் எழுத்தாளர் என்ன சொல்றான். இதுல நச்ச கலக்கிறான்டாங்கிறான். இந்த நீர் குடிக்கும் போது ஒரு சுவை வருவதற்காக அவன் இது தூய நீர் அல்ல பாரு. சோ பியூர் we promise nothing. அவன் என்ன பண்றான். இந்த நீரை தூய குடிநீர் என்று டயமெத்தோட் இந்த விஷம் மருந்து கலக்கிறான். 13 மடங்கு இதுல கலக்கிறான். இது பூச்சிக்கொல்லி அல்ல உயிர்கொல்லி. இதனால என்ன வருதுன்னு நீ நினைக்கிறீன்னா பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட பிறப்பது, தாய்களுக்கு மாறு புற்றுநோய் வருவது, 3-4 வந்தது டைமெத்தட். இதுல பாத்துக்க உயிர்கொல்லி. பூச்சிக்கொல்லின்னு சொல்லக்கூடாது. ட்ரஸ்ட் இன் எவரி டிராப் என்ன சொல்றான் பாரு. பூச்சிக்கொல்லின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா அப்பாட்ட கேக்குறாங்க பூச்சிக்கொல்லின்னா பூச்சிக்கொல்லியை குடிச்சா நீ உயிரோட இருப்பியா செத்து போவ அப்படின்னா அதுக்கு பூச்சிக்கொல்லி இல்ல உயிர்கொல்லி. அதனால இது உயிர்கொல்லி. இந்த நீரை நாம குடிக்கிறோம். அது குடிக்கிற தன்மையோடு இருக்கா. ஆக்கனோ பயாபஸ் இந்த ஆர்கனோ குளோரிஃபார்ம் இந்த பாரு. இதுல இங்க பாரு சுழியம் புள்ளி சுழியம் 5 மில்லிகிராம் மேல இருக்கக்கூடாது. ஆனா சுழியம் புள்ளி சுழியம் 7 மில்லிகிராமுக்கு அவன் கலக்கிறான். இந்த பாரு இது தெரிஞ்சுக்க. அப்புறம் நீ ஓட்டு போடலாம், என்னை ஜெயிக்க வைக்கலாம், நீ போடாம கூட போகலாம். எனக்கு ஒண்ணு அதுல நட்டம் இல்ல. நான் என் பிறமை கடமையை செஞ்சுட்டு செத்து போறேன். இங்க பாரு இது உயிர் கொல்லி. நீ குடிக்கிறது நீர் அல்ல விஷம் நஞ்சு. அததான் அவன் சொல்றான் அந்த எழுத்தாளர். அது என்னன்னா இது குடிக்கிற தன்மையோடு இருக்குன்னு தரச்சான்று தந்தவன் அவன். குடிக்கிற தன்மையோடு இந்த நீர் இருக்குது என்று தரச்சான்றிதழ் தந்தவன் நமக்கு எவனும் இல்லை. இவன் குழந்தை நீர் சுவைக்காக இதுல என்ன பண்றான் பிக்ஸி டஸ்ட்ங்கிற இந்த மந்திர தூசிங்கிற அந்த சுவைக்காக இந்த மந்திர பொடி அதுல கலந்து அவன் என்ன செய்யற குடிக்கும் போது தண்ணீர்ல தாக நிக்கும் தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா இவன் சுத்திகரிக்கிறங்கிற பேர்ல பியூரிஃபை. நம்ம அப்பா
நம்மால் அவர்கள் வெள்ளிமலைன்னு ஒரு மருத்துவர், அவர் அலோபதி மருத்துவர் தான். அவர்கிட்ட போய், வெள்ளிமலை நான் தண்ணீரை சுட வச்சு குடிக்கலாமான்னு கேட்கிறாங்க. ஆழ்வார், உனக்கு என்ன பைத்தியமா, தண்ணீரை எதுக்கு சுட வைக்கிற? தண்ணீருக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு, அதான் தண்ணீர். அந்த தண்ணீரை குடிக்கும் போது மனித உடலுக்குள் போய் அந்த நுண்ணுயிர்கள் மனித உடலுக்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குது. இப்ப காய்ச்சல்னா அந்த தண்ணீரை குடிச்சாதான் அந்த காய்ச்சலை உருவாக்கிய நோயோட போய் இது சண்டை செஞ்சு குணப்படுத்தும். ஆனா தண்ணீரை சூடு பண்ணி விட்டால் அந்த நுண்ணுயிர்கள் செத்து போனால் எது போய் அந்த நோயை குணப்படுத்தும்? இந்த கேள்வியை நம்ம அப்பாட்ட கேட்டது வெள்ளிமலைங்கிற மருத்துவர். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவன் தண்ணீரை சூடு பண்ணாலே அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிரும்னா, இவன் பியூரிஃபை அப்படிங்கிற பேர்ல நம்மள சுத்திகரிக்கிறேங்கிற பேர்ல நல்லா கவனிச்சுக்க, பல்லாயிரக்கணக்கான இந்த நச்சு பொருள்களை போட்டு, இந்த போத்தல் நினைக்காத, இந்த போத்தலை தயாரிக்கிறது பெட்ரோலியம் மூலப்பொருள். பெட்ரோல்ல கடைசி கழிவு தான் தாரு, இந்த பிளாஸ்டிக். 162 மில்லி லிட்டர் பெட்ரோல் ஒரு போத்தலை தயாரிக்க தேவைப்படுது. பயந்துராத, நல்லா கவனி. இதுல இந்த லட்சக்கணக்கான போத்தல்களை தயாரிக்க 1100 கிலோ இந்த இதுக்கு பெட்ரோல் எரிக்க வேண்டியதுக்கு இது 1100 கிலோ கார்பன் டை ஆக்சைடு கரியமிலை வாயுவை நச்சு காற்றை வெளியிடுது. சாதாரணமான கிடையாது. இப்ப அதுக்குள்ள இருக்க நுண்ணுயிரிகள் கொன்றதுனால தண்ணீரை நாம குடிப்போம், தாக நிற்கும். தண்ணீரால மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்காது. அதனால என்ன செய்யுதுன்னா, முட்டி வலி, சோர்வு எல்லாம் வருது, கண் பார்வையின் இழப்பு எல்லாம் வந்துருது. பிறக்கும் போதே குழந்தை புற்றுநோயோட வந்துருது. பிறந்து 3 வருஷத்துல புற்றுநோய் வருது. இது தாய்ப்பாலை தவிர எதுவும் செய்யல. புற்றுநோய்ங்கிறது புகையில சாப்பிட்டா, ஹார்ன்ஸ் சாப்பிட்டா, பான்பராக்கு போட்டா வரும்னு நினைச்சேன். தாயின் மார்ல பால் குடிச்சதை தவிர ஒன்னும் செய்யல. இதுக்கு ஏன் வந்துச்சு? ஏன்னா நீர் விஷமாயிருச்சு, சோறு விஷமாயிருச்சு, காற்று விஷமாயிருச்சு. காரணம் யாரு? இந்த ஆட்சியாளர்கள். உனக்கு புரியுதா? இந்த சூழலில் நீ உன்னுடைய பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை, அடுத்த தலைமுறை, நம் பரம்பரையை விட்டு விட்டு செல்ல போகிறாயா, இல்லை வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு செல்ல போகிறாயா? இதுதான் தாய்க்கு புற்றுநோய். இங்க வர அந்த அயோக்கிய பேல 1 லிட்டர் தண்ணீர் நம்ம கிட்ட 30 காசுக்கு உறிஞ்சி எடுக்கிறான். தாமிரபரணி எல்லா நதிகளிலும் 30 காசுக்கு எடுக்கிறான். ஆனால் எவ்வளவு விற்கிறான்? 1 லிட்டர் தண்ணீரை, அதே தண்ணீரை 20 ரூபாய்க்கு விற்கிறான். கொள்ளை லாபம் அடிக்கிறான். பாத்துக்க, 30 காசு 30 ரூபாய், எத்தனை மடங்கு லாபம்னு பாத்துக்க. அதுல விண்ணூர்தி நிலையத்துக்கு தாகம்னு நீ சொன்னீங்கன்னா 1 மடக்கு தாண்டா இருக்கும். வேணா குடிச்சு பாரு. 1 மடக்கு 20 ரூபாய். இந்த இவ்வளவு தாண்டா கொடுப்பான் அப்படின்னா முடிஞ்சிடும் 20 ரூபாய். நான் அப்படித்தான் கேட்டேன். 1 மடக்கு 20 ரூபாய். போங்கன்னு எந்த காலத்துக்கு இப்ப 40 ரூபாய்னுங்கிறேன். துரைகிட்ட கேட்டேன், எந்த காலத்துக்கு இப்ப 40 ரூபாய்னுங்கிறாப்ல. இங்க பாரு சாமி, பாரு சாமி, இதெல்லாம் என்னென்ன சாமி? நம்ம ஆத்தாள பொண்ணுக்கு, அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளி பயலுக்கு மட்டும் எப்படா கிடைக்குது? இந்த கேள்வியை நீ கேட்கணும்டா. எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க காரணம் என்ன? என் ஆத்தா குடத்தை தூக்கிட்டு அலைகிறா, என் அப்பே அலைகிறான், என் தங்கச்சி, என் பெரியம்மா, சின்னம்மா எல்லாரும் நாங்கள் தண்ணீரை தேடி வேட்டையாடும் போது அலைபேசியில் அழைச்சு பேசினவன எத்தனை லிட்டர் தண்ணீர் வேணாலும் அடுத்தவனுடைய வீட்டுல இறக்குறானே, அவனுக்கு எப்படி வருது? இந்த கேள்விய கேட்டுட்டீனா நீ ஏன் ஆளு, இல்லைனா நீ டிவிக்கு போக வேண்டியதுதான். பாரு பாரு, இங்க பாரா, அழைச்சு பேசணும்னு வந்துருதுடா. பாரு, நல்லா கவனிடா. டேய், கோடை காலத்துல தண்ணி எங்க இருக்கும்டா? கல்குவாரியில அப்படியே தேங்கி கிடக்கிற கேடுகட்ட, கேவலங்கட்ட, எலி செத்து, பாம்பு செத்து, பூச்சி செத்து, தவளை செத்து, எல்லா பறவைகளும் கழிவிட்டு கிடக்கிற அந்த கரும்பச்சையில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணியை சுத்திகரிச்சு கொண்டாந்து வித்துட்டு போறான். நீ தாகத்துல எதை குடிக்கிறோம், ஏன் குடிக்கிறோம், எதுவும் தெரியாம குடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. இத நானும் சொல்லலைன்னு வச்சுக்க, ஒரு வயலும் சொல்ல மாட்டேன். கேட்டுக்க கேட்டுக்க, போட்டா போடு, போடலைன்னா போ. பாரு பாரு பாரு, அடே பாரு, இதெல்லாம் எதுக்கு அப்படியே வச்சிருக்கேன்? தோண்டினவனை புதைக்க. இந்த மாதிரி எலி செத்து கிடக்கு பாத்தியா? எப்படி கிடக்கு? அப்படி கிடக்குறாப்ல. அது எப்படி குடிக்கிறாப்ல பாத்தியா? ஸ்டைலா குடிக்கிறாப்ல. தண்ணீர் இங்க சொன்னால என் தம்பி, உலகத்துல எங்க அண்ணன் மட்டும் தான் கேட்டான், நீ
தண்ணீரை விற்பனைக்கு வரும்போது உலக உயிர்களின் தேவையை வெறும் மனித தேவைக்கான சந்தையாக மாற்றினார்கள் இவர்கள். நமக்கு தண்ணினா காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட முடியுது. மற்ற உயிரினங்கள் எப்படி இந்த தண்ணீரை குடிக்கும் என்று ஒரு நொடி கூட இவன் சிந்திக்கல. இந்த பாரு எப்படி தள்ளாடுதுன்னு பாரா. டேய், நம்ம போய் போகும்போது தம்பி 2 போத்தல் வாங்கிட்டு வந்துருன்றோம். அடிச்சா குடுவில. இந்த பாரு என் தம்பி துறை சொன்னால அணிலுக்காக எங்க அண்ணன் தான் போராடுறா அப்படின்னு. இந்த பாரா, டே பாரா, டே பாரா எப்படி கெஞ்சுதுன்னு பாரா. அந்த போத்தலை கையில வச்சிருக்கேன் உங்க அண்ணன் தான்டா. இந்த பாரா பாரா, இது காட்டுறது நிறைய காணொளி தேடணும் கிடைக்கல. இங்க பாரு, இது உனக்கு ஒரு மாதிரிக்கு காட்டுறேன், புரிஞ்சுக்கிறான்னு நினைக்கிறேன். பாம்புடா, விஷ பாம்புடா, கொத்தி பெரும் கொன்னூரும் நினைக்காம தண்ணியை ஊத்துறாரா, குடிச்சிட்டு போதுரா. டே இந்த பாம்புலாம் உங்களை நல்லா இருக்க விடாதா. டே சாமி, டே இங்க பாரா பாரா, மாடு நிலைமைய பாரா, தேனீக்கள் நிலைமைய பாரா. டே தேனீக்கள் நிலைமை, தேனீலாம் செத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம்டா. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுங்கிற விஞ்ஞானி சொல்றான்டா, 4 ஆண்டு கூட மானோட சமூகம் இருக்காதுன்னு. தேனீக்கள் இல்லைன்னா எதுவும் பூக்கும்டா, காய்க்காதுடா. மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சோத்துக்கலாம செத்து போயிடுவோம்டா. பாரா டே பாரா, இந்த சிட்டுக்குருவிலாம் பண்ண பாவம் என்னடா. இந்த பூமியில இந்த மனுஷப்பைய வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொல்றான்டா. டே கொல்றான்டா. இங்க பாரா, டே இங்க பாரா, கொத்த வர பாம்பு தவிச்சு நிக்கிறத பாரா. பாரா இங்க பாரா, எறும்பு பாரா என்ன பாடுபடுது பாரா. இனிமே நான் போராட்டம், இந்த எறும்பு ஆடு மாடு நாய் நரிக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுங்கன்னு கேட்க போறேன். இந்த எஸ்ஐஆர்ல ஒரு திருத்தத்துல, ஏன்னா அப்பதான் அதுதான் நல்ல தலைவர்களை தேர்வு செய்யும்னு நான் உறுதியா நம்புறேன். சரிதானங்க? சரிதானே? அதான் சரின்ட்டாப்ல. பாருடா, இவன் யாரு தெரியுதுலடா, மண்டக்கரம் முடிச்சா ஆனா அத்தனை அயோக்கிய பயலையும் மண்டைய போட்டதுடா. பாருடா, இந்த கொரோனா கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உலகத்தை உரைய வைத்துட்டு, உலகத்தை உரைய வைத்துட்டது. இது எது கண்ணன் காட்டுறேன்னா, இந்த கொரோனா நேரத்துல ஊரடங்கு போட்டிருந்தான். ஒரு பயம் வீட்டை விட்டு வரல. எங்கேயாவது ஜவுளி கடை திறந்திருக்கா, நல்ல பட்டுப்புடைய வாங்கி சேமிச்சு வைக்கலாம் எவனும் நினைக்கல. எங்கேயாவது நகை கடை திறந்திருக்கா, நிறைய நகையை வாங்கி பூட்டி வைக்கலாம்னு நினைக்கல. எங்கேயாவது கார் ஷோரூம் இருக்கா, வாங்கி காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தலாம்னு நினைக்கல. அன்னைக்கு குடிக்கலன்னா செத்து போவான்னா. பல காலம் மூடி இருந்தது டாஸ்மார்க், ஒரு வயலும் ஜாகல. கொரோனா வந்தான் செத்தானே ஒழிய குடிக்காம ஒரு வயலும் ஜாகல. இங்க பாரு, அதனால என்ன, உறுதியா நம்ம வந்தா டாஸ்மார்க்க மூடுறோம். புரியுதா? இங்க பாரு, இங்க பாரு, இல்ல குடிக்காம செத்து போயிருவான்னா நல்லா இருக்கா செத்து போப்பா, தயவு செய்து செத்துப்போ. பாரு பாரு, கொரோனா காலத்துல இவன் தேடுனது தங்க வாங்கவோ, காரு வாங்கவோ, உடவை வாங்கவோ, உடை வாங்கவோ அலையில. எதுக்கு அலைஞ்சான்னா, மளிகை கடை திறந்திருக்கா, தண்ணி எங்க கிடைக்கும், சோறு எங்க கிடைக்கும். இதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உனக்கு கற்பிச்சது என்ன, எது இல்லாமலும் வாழ முடியும். தங்கம் இல்லாமல், வைரம் இல்லாமல், கார் இல்லாமல், எதுவில்லாமலும், தொலைக்காட்சி இல்லாமல், குளிரூட்டி இல்லாமல், குளிர் சாதனம் இல்லாமல், எதுவில்லாமலும் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை அந்த நுண்ணுயிரி உணர்த்திச்சு. இப்ப இதை நீ பார்க்கணும். இது என்ன, டெவலப். சிரிக்காத, சிந்திச்சுக்க. வளர்ச்சி. அந்த வீடு எம்பிட்டு இருக்கும், ஒரு 4-5 கோடி இருக்கும் வச்சுக்கடா, குறைச்சு போடும். இந்த கார் எம்பிட்டு இருக்கும், 1 கோடி. இதுக்கு பேர் என்ன, வளர்ச்சி. காரு நிறைய பெட்ரோல் இருக்கு, பேர் என்ன, டேங்க் நிறைய இருக்குடா, வளர்ச்சி. ஆனா டிக்கியில 4 உடம் வாய பொழந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் என்ன, வறட்சி. இப்ப இந்த வீடை கட்டின தண்ணி நான் இல்லாம கட்டினியா, இல்ல. காரை தயாரிச்சா நான் இல்லாம தயாரிச்சியா, இல்ல. தனோ வாஸ் நான் இல்லாம ஒன்னு நோ யூஸ். ஆனா எல்லாம் இருக்கு, பானை காலியா இருக்கு. இதில் எதுவில்லாமலும் வாழ முடியும், நீர் இல்லாமல் வாழ முடியாது. இதை தாண்டா பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதை நீரின்றி அமையாது உலகம் படிட்டாண்டா. இங்க பாரு, அடுத்து பாரு, காரு வளர்ச்சிடா, டெவலப். இது என்னடா, எங்க ஊர் தான், ராமநாதபுரம். மோட்டர் பைக்கு எம்பிட்டா, மோட்டர் பைக்கு லட்சம். டேங்க் நிறைய பெட்ரோல், ஆனா குடங்கள் காலியாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன, வளர்ச்சி. வளர்ச்சி நீர் வேட்டக்கி. கற்கால மனிதர்களை போல
எங்களவர்கள் கற்காலத்தில் கூட நாம் இவ்வளவு நீர் வேட்டைக்கு போல. ஏன்? நீர் இருந்தது. இப்ப தெரிஞ்சுக்க, இதுக்கு பேர் என்னடா? சமூக சமநிலைடா, டெவலப். அடுக்குமாடி கட்டடம், குளிக்க நீச்சல் குளத்தில் தண்ணீர், பக்கத்திலே தாய்மார்கள் வெறுங்குடத்தோடு குடிக்க இல்லை தண்ணீர். பேர் என்னடா? டெவலப்டா. இது என்னடா? டெவலப். பாத்துக்க, செல்போன் இல்லாம, ஏசி இல்லாம, பிரிட்ஜ் இல்லாம, நகை இல்லாம, எதெல்லாம் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. பாத்துக்க, இது என்னன்னு பாத்தியா? இது யாருன்னு பாரு, இந்த நாடை பாரு. இது வெனிசுலா. இதுக்கு முன்னாடி நான் காட்டினது வெனிசுலா. சாவேஸ் அந்த நாட்டின் அதிபரை அந்த நிலத்தில் இருக்கிற எண்ணெய் கிணறுகள், அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் வரைக்கும் என்ன பண்ணா? அரசுடைமை ஆக்கிட்டான். அதனால என்னாச்சு? பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபாய்க்கு வித்தான். ஆனால் வேளாண்மையை கைவிட்டு தொழில் வளர்ச்சி என்று போன்றதனால் மிகப்பெரிய பஞ்சத்தை சந்தித்து அந்த நிலத்தில் காக்கை, குருவி, கொக்கு, நாய், நரி எல்லாவற்றையும் தின்று தீர்த்தார்கள். கடைசியா என்ன ஆயிடுச்சு? வறுமை. அப்ப என்ன பண்ணா? காலுக்கு கீழே பணம். அந்த காட்சி தான் முதல்ல பார்த்தா. மிதித்து மக்கள் ஓடுகிறார்கள். பணத்தை குனிஞ்சு ஒருத்தம் கூட எடுக்கல. ஏன்? பயன் இல்லை. எதை நோக்கி ஓடினார்கள்? கடைகளை உடைச்சு ரொட்டி துண்டை தூக்க ஓடினார்கள். இந்த நாடு என்னன்னு நினைக்கிற? இந்த மாதிரி பணத்தை பாரா நடந்து போறான்டா, ஒருத்தம் கூட குனிஞ்சு எடுக்கலடா. இது யாரு? இலங்கை. இவன் என்ன? 1 கிலோ ஆப்பிள் 1000 ரூபாய், 1 லிட்டர் பெட்ரோல் 5000, 1 லிட்டர் தண்ணீர் 1000. வீதிக்கு வந்துட்டான்டா. வீதிக்கு வந்துட்டா. புரட்சி, கிளர்ச்சி. என்னாச்சு? பலகாலம் அதிபராக இருந்தவன் 3 விழுக்காடு வாக்கை வச்சிருந்தவன் அனுரா திசநாயக்கா. 3 விழுக்காடு தான். சனதா விக்தி புரமணா 53 விழுக்காடு வாக்கை பெற்றது அதிபராயிட்டான். ஏன்? கிளர்ச்சி. புரட்சியாளர் நெல்லின் சொல்லுகிறான், இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ந்து எழுந்து புரட்சியை முன்னெடுப்பார்கள். அந்த நிலை இந்த நிலத்தில் உருவாகும். அந்த புரட்சிக்கு இந்த மகனும் அவன் தம்பி தங்கைகளும் தலைமை ஏற்போம். இது நீ பாப்ப. இந்த பாரு இலங்கை. இறுதியாரு இந்த இலங்கையை நீங்க கவனிக்கணும். இந்த இலங்கையில ராஜபக்ச அதிபர் வீடு மக்கள் முற்றுகையிடுகிறான். விலை உயர்ந்த கார்கள் அடிக்க வைக்கப்பட்டிருந்தது. என் உடன் பிறந்தானே ஒருவன் கூட காரை எடுத்துக்கிட்டு போல. காருக்கு தீ வச்சு கொளுத்திட்டு போனான். ஏன்? அவனுக்கு வேண்டியது கார் அல்ல, நீரும் சோறும். இத தெரிஞ்சுக்க. இங்க பாரு யாருன்னு. இவர் யாருன்னு பார்த்தாடா? பங்களாதேஷ் வங்க தேசத்தின் தந்தை முஜிபுர் ரஹ்மான். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ். காரணம் என்ன? இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஒரே மதம், ஓர் இறை, ஒரே வழி, நபிகள் நாயகத்தின் மொழி. பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் தனி நாடு. ஏன்? உருது ஆட்சி மொழி, அதிகார மொழி. முகமது அலி ஜின்னா டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பனும் உருது ஆட்சி மொழி என்றால் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்ற குரலை எழுப்பினான். கிளர்ச்சி, புரட்சி. தனி நாடு, மொழியின் அடிப்படையிலே மொழி, இனம் அடிப்படையிலே தேசம். அந்த தேசத்தின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் விடுதலை பெற்ற நாட்டின் தந்தையை கழுத்து மேலே ஏறி நின்று கழுத்தை துண்டாக உடைத்து வீழ்த்தினான். காரணம் கிளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, பின்னடைவு. இலங்கையில் வந்தது, வெனிசுலாவில் வந்தது, வங்கதேசத்தில் வந்தது, இன்று நேபாளத்தில் வந்தது, நாளை இங்கு வராது என்று யார் இதிலே உறுதி தர முடியும்? பாருங்கள் கிளர்ச்சி. வாழ முடியாது என்ற சூழல் வந்தால் கிளர்ச்சி. அந்த நிலைக்கு போவதற்கு முன்பு இனமான முக்க என்னுயிர் சொந்தங்கள் தெளிந்து அறிந்து கிளர்ந்து எழ வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் விருப்பம். அதற்காகவே இது போன்ற கருத்தியல் கூட்டங்கள், மாநாடுகள். நிலத்தடி நீர், இங்கே பேசிய நம்முடைய அப்பா கல்லு நல்லசாமி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிலத்தடி நீர் என்பது மனிதர்களுக்கானது அல்ல. நம்முடைய தந்தை பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள், நீர் பூமிக்கு மேலே தேங்கி இருக்கிறது மனித பயன்பாடு, பூமிக்கு உள்ளே இருப்பது மரங்கள், செடி, கொடி, தாவரங்களுக்கானது. பாரு, நீ இப்ப எத்தனை ஆயிரம் அடிக்கு குழி போடுற பாரு, எத்தனை ஆயிரம் அடிக்கு உள்ள போகுது பாரு. 100 அடியில் 1000 அடிக்கு கீழே துளையிட்டு நீ நீரை உறிஞ்சி எடுக்கிற. ஆனால் இந்த மரங்கள்
1000 அடிக்கு கீழே 400-500 அடிக்கு கீழே வேற இறக்கி நீரை எடுத்துக்கொண்டு வர முடியுமா? ஏன் சிந்திக்கவில்லை? ஏன் 1000 அடிக்கு கீழே போகிறாய், நீரை உறிஞ்சி கொண்டு வருகிறாய்? பார், அங்கே பனை தென்னை 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி கொண்டு வருகிற வாழக்கூடிய ஆற்றல் பெற்ற பனை கழுத்து முறிஞ்சு சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணீர் இல்லை என்பதை உணர்த்துது. உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. அதுக்கு பாரு, இப்ப 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சும் போது கடல் நீர் மட்டத்துக்கு கீழே நீ போயிடுற. அப்ப கடல் நீர் உள்ள வந்துருது, நிலத்தடி நீர் எல்லாம் உப்பாயிருது, ஒன்றுக்கும் பயன்படாத ஆயிருது. அப்ப 1000 அடிக்கு கீழே உறிஞ்சு கடல் நீர் பூமிக்குள்ளே புகுந்து விட்டால் எதற்கும் பயன்படாது. இங்கே பார், நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்தால் நல்ல இயல்பளந்து நிலம் நடுக்கு விற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று பாடுறார். முல்லை என்ன செய்யற? காடுகளை எல்லாம் அழிச்சிடுற. குறிஞ்சி மலையெல்லாம் நொறுக்கிற கல்குவாரி. அப்ப நிலம் என்ன ஆயிருது? பாலை எனும் படிமம் கொன்றது. புரியுதா? எந்த உயிரினமும் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லாது பூமி மாறிடுது. ஆக்குறது யாரு? நீதான். இப்ப கடைசிக்கு எங்க வர்றான்? இதுவரை நான் பேசினேன் அண்ணன், இப்ப நம்ம எல்லாருடைய ஆத்தா பேசுறா. யாரு? தண்ணீர். உலக உயிர்களின் மாதா, உலக உயிர்களின் தாய், எல்லா உயிருக்கும் பாலூட்டிய நம் பெருந்தாய் பேசுறா. தண்ணீரின் கண்ணீர் என்ன சொல்றா? என்னரும் பிள்ளைகளே, என்னருமை செல்வங்களே, எல்லாருக்குமாகத்தான் நான் பூமியிலே மழையாக விழுந்தேன், தூய நீராக விழுந்தேன். அதை நீ என்னவாக்கி வச்சிருக்கிறாய் பார். இது என்னன்னு நினைக்கிற? இது ஆறுல காவிரி ஆற்றில் அவன் திறந்து விட்ட தண்ணீடாடே. பாரா ஒரு தடவை என்ன செய்யறான்? ஆலை கழிவுகளை, சாய கழிவுகளை சேர்த்து வைக்கிறான். நமக்கு தண்ணீர் திறக்கும் போது அதோட சேர்த்து திறக்கிறான். எப்படி வருது பாரு. இந்த நீரை நதி எங்கும் ஓட விட்டு அந்த நீரை நிலத்தில பாசனத்துக்கு பயன்படுத்தினால் இந்த நீர் நஞ்சு. அது போய் நிலத்தில படிந்தால் என்ன விளையும்? நஞ்சு. இந்த நீரை எடுத்து குடித்தால் என்ன குடிக்கிறாய்? விஷத்தை. இந்த நீரை மற்ற உயிரினங்கள், மான், யானை, புலி, சிங்கம், கரடி, கொக்கு, குயில், மாயிலு எல்லாம் குடிக்கிறது. எதை குடிக்கிறது? விஷத்தை. பார் என்ன பண்ணி வச்சிருக்கேன் பார். என்ன கேட்கிறா? இப்படியாடா நான் உங்களுக்கு தந்தேன், இப்படியா தந்த? அதை நினைச்சுத்தாண்டா நான் கண்ணீர் வடிக்கிறேன். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நான் பெற்ற செல்வங்களே, உங்களை நினைச்சு தாண்டா நான் அழுகிறேன். இங்க பாரடா என் மக்களே, என் பிள்ளை செல்வமே, பாரடா உன் தாயின் வயிற்றிலே, உன் தாயின் வயிற்றிலே உன்னை பத்திரமாக உன் தாயின் கருப்பையிலே தண்ணீர் குடத்திலே நான் தாண்டா உன்னை சுமக்கிறேன். பாரா, கையை கால அசைச்சு இதமான வெப்பத்துல உன்னை பத்திரமாக பாதுகாத்து வச்சது நான் தாண்டா உன் தாயின் கருப்பைக்குள்ளே. பிறக்கும் போது மகனே, என் மகளே, என்னை உடைத்து தாண்டா பிறந்தாய். அந்த குடத்தை, உன் தாயின் பனி குடத்தை உடைத்து தாண்டா பிறந்தாய். பிறந்த உடனேயே நான் தாண்டா உன் உடலில் ஒட்டி இருக்க அழுக்கை துடைத்து குளிக்க வச்சேன். பாரா, பாரா நான் பெற்ற மகனே, பார், நான் தாண்டா உன்னை குளிக்க வச்சேன். உன் தாயின் மாறல முதன்முறை பசிக்கு பால் உடித்தாயடா, பால் நான் தாண்டா. வெள்ளை நிறத்தில் உன் தாயின் மார்பு வலியே பாலாக வந்து பசிதித்தவள் நான் தாண்டா. பாரடா, பாரடா நான் பெற்ற மகனே, பாரடா, பார், உன் தாயின் மாறில் பால் நான் தான். பார், பார், அவள் உண்ட தண்ணீரின் வழியாக நான் தானடா சோறு உண்டாய் பசிக்கு. பசிக்கு நான் இல்லாது ஏதடா உனக்கு உணவு? அரிசி ஏது, பருப்பு ஏது, காய்கறி ஏது, கனிகள் ஏது? நான் இல்லாது வாழை ஏது, தென்னை ஏது, மா ஏது, திராட்சை ஏது, கரும்பு ஏது, பூசணி ஏது, நெல்லி ஏது, மா ஏது, பால் ஏது, பழம் ஏது, பருப்பு ஏது? எதுவும் இல்லை நான் இல்லாது. சோறும் நீரும் உனக்கு கொடுத்து வளர்த்தவள் நான் தானடா. பாரடா என் அன்பு மகனே, பார், பார், நீ வளர்ந்து மகளே, நீ பூப்பெய்தாய், பெருமனுஷியானாய், உன்னை நன்னீராட்டு என்று குளிக்க வைத்தவள் நான் தானடா மகளே, நான் தான். பார், நான் தான். பார், பாரடா, பார், நீ வணங்குகிற கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு நான் தானடா. பாரடா, நான் தான், நான் தான் என் மக்களே. பார், தீர்த்தம் புனித நீர் நான் தான், நான் தான்.
நீ செய்த பாவத்தை தொலைக்க புனித நீர் என்று கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று முன்னதிகளும் கலக்கிற இடத்தில் குளிக்க வந்தாயடா. நான் தானடா அது. உன் பாவத்தை போக்கிய தாய் நான் தானடா. பாரடா, நான் தான். உன் பாவத்தை கழுவியவளும் நான் தான். பார், மகிழ்ச்சியில் சிரித்தாய், கண்ணீராக வழிந்ததும் நான் தான். துயரத்தை வடிக்க முடியாமல் அழுதாய், கண்ணீராக வந்தவளும் உன் துயரத்தை வடித்து கழுவியவளும் கண்ணீர் வழியே நான் தான். பாரடா மகனே, பார் பார். வளர்ந்தாய், வாழ்ந்தாய், வாழ்ந்தாய், இறந்தாய், நான் தானடா. பிறந்தாய், குளிக்க வைத்தேன். இறந்தாய், நான் தானடா குளிக்க வைத்தேன். உன் இறுதி பயணத்தை தொடர்ந்தாய். பிறக்கும் போது பனி குடத்தை உடைத்து வெளியே வந்து பிறந்தாய். இறந்த போது குடத்தை உடைத்து உன் பயணத்தை தொடர்ந்தாய். பாரடா மகனே, புதைந்தாய், புதைந்தாய், பூமிக்குள் இறுதியாக புதைந்தாய். உன்னை மூழ்கி உன் சவக்குழியை மூழ்கியவன் நான் தானடா மகனே, நான் தான். பார், உன் சமாதியை எரிந்தாய், 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 சாம்பலானாய். என்னில் தானடா உன்னை கரைத்தார்கள். பாரடா என் அன்பு மகனே, பாரடா என் அன்பு மகளே, என்னில் தானடா நீ இறுதியாக கரைந்தாய். தாய்ப்பாலை, தாய்ப்பாலை யாராவது வியாபாரம் செய்வார்களாடா பிள்ளைகளே? என்னை எப்படிடா உங்களுக்கு விற்கலாம் என்று எண்ணம் வந்தது? எப்படியடா, எப்படியடா என் பிள்ளைகளே, எப்படி எப்படி என்னை வித்து பிழைக்கலாம்? படிக்கவில்லையா என் பிள்ளைகளே? தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதால் மதிப்பற்று போய்விட்டதா மானுட சமூகத்தில்? காலடியில் மிதிபடுவதால் பூமியின் மகத்துவம் தெரியாத மக்கு பிள்ளைகளாடா நீங்கள்? என்னரும் பிள்ளைகளே, பாருங்கள், இப்படி ஒரு நாள் நான் மறைந்து வறண்டு இல்லாது போனால் என்னரும் செல்வங்களே, உங்கள் நிலை என்னடா? நிலம் மறண்டு, ஏரி குளம் மறண்டு, மரம் மட்டையெல்லாம் பட்டு வாடி நீரற்ற நிலமாயி சோறும் நீரும் இல்லாது எப்படியடா என் பிள்ளைகளை வாழ்வீர்கள்? எப்படி எப்படி வாழ்வீர்கள்? பார், நீருக்கும் சோறுக்கும் நீங்கள் கையேந்தி நிற்கிற நிலைமையை பார்த்துத்தான் உங்கள் தாய், உங்களை பெற்றவள், பல கோடி ஆண்டுகளாக உங்களுக்கு நீரும் சோறும் கொடுத்து வளர்த்த தாய் நான். நான் நான் என் அன்பு மக்களே, கண்ணீர் வடிக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். இது தண்ணீரின் கண்ணீர் அல்ல என் பிள்ளைகளே, உங்களை பெற்று பாலூட்டி வளர்த்த தாயின் கண்ணீர் என்று நம் தண்ணீர் தாய் கண்ணீர் வடிக்கிறாள் என் உடன் பிறந்தார்களே. பாருங்கள், பாருங்கள், இங்கே பார். உன் பாட்டன், உன் தாத்தன் அருவியிலே ஆறிலே நீரை குடித்தான். உன் அப்பன், உன் பெரியப்பன் ஏரி குளத்திலே குடித்தான், கிணத்திலே குடித்தான். நீங்கள் போத்தலிலே குடிக்கிறீர்கள். வருங்கால உங்கள் பிள்ளைகள் எதை குடிப்பார்கள்? நான் பெற்ற மக்களே, பாருங்கள், பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணீருக்கு எதை குடிப்பார்கள்? ஒருவேளை மூத்திரத்தை குடிப்பார்களா? மூத்திரத்தை, அந்த மூத்திரம் கூட எண்ணெயை குடித்தாத்தானே என் அருமை பிள்ளைகளே வரும், வரும். பார், பார், சோறு தந்தது நான், நீரு, வயிறு, உயிர், வாழ்க்கை. நன்றாக கவனி, நன்றாக கவனி. நீரு, சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை எல்லாவற்றையும் தந்தது நான் தான். என்னை ஏன் என் பிள்ளைகளை மறந்தீர்கள்? என்னை ஏன் மறந்தீர்கள்? ஏன்? இதுவெல்லாம் நான் இல்லாது வாழ்க்கை இல்லை என்று என்றைக்கு அறிகிறீர்களோ, அறிவீர்களோ, அறிவு வருமோ, அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும். அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு என் துளியும் உயிர் துளி, பல்லுயிர்க்கும் பகிர்ந்தளி, நீரின்றி அமையாத உலகு, அதை நினைவில் நிறுத்தி பழகு. என் அன்பு பிள்ளைகளே, நினைவில் நிறுத்தி பழகு, நினைவில் நிறுத்தி பழகு. தண்ணீரின் மாநாட்டை
உங்கள் மகன் என் தண்ணீர் தாயின் கண்ணீரோட முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.